நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. எஸ்பி செல்வராஜுங்கிறது வராதீங்கன்னு போராடிட்டு இருந்தாரு. இவங்க தான் முன்னேறி வந்தாங்க. நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆதவ் அர்ஜுன் வந்து போலாம்னு சொன்னாரு. கொஞ்சம் முன்னாடி போலாம். யாரும் வராதீங்க, கரெக்ட் எல்லாம் இருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். யார் அப்படின்னா செந்தில்குமார் ஐஏஎஸ், சுகாதாரத்துறை அதிகாரி. இப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னா சிஎம் விஜயோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அவர் தான். அவர் வந்து அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அதாவது ஒரு கட்சி தலைவராக இருந்தப்பதான் பொய் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாருன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தும் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு கரூரோட முழு பேச்சுமே வழக்கம் போல் அவரோட டயலாகு, அவரோட அந்த ஏத்த இறக்கம், மக்களை கவர்ற அந்த கலை, அதிலே பல பொய்களை வந்து சொல்லிட்டாரு. அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதான் என்ன சொல்கிறாரு, அரியலூர் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறோம். அப்போ வந்து அங்கே இருக்கிற பெரம்பலூர் போலீஸார் இங்கே வராதிங்க வார்னிங் கொடுத்தாங்க. நாங்களும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகாமல் போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து வர முடியல அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து சாரி கேட்டோம். அதே போல் நாமக்கல் முடிச்சுட்டு நாங்கள் கரூர் வரும்பொழுது போலீஸ் இதே போல் எச்சரிச்சிருக்கலாம்ல. போலீஸுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம்னு இருந்தாவே அந்த நிகழ்ச்சியை வந்து ரத்து பண்ணலாம், நடத்த விடாமல் செய்யலாம். அவங்களுக்கு எல்லாமே வந்து அதுமாரி நம்ம யாரும் என்ன செஞ்சிட போகிறா. ஆனால் அவங்க வந்து வாங்கன்னு அழைச்சிட்டு போனது இதை பார்த்துட்டு நானும் நம்பி போலீஸாருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்படி நாடகம் ஆடிருக்காங்க, நான் நம்பி நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு. அதாவதுனா இன்னைக்கு சிஎம் விஜயோட பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த போலீஸ் சார்ஜை வைக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து திருச்சி கிழக்கில் போனார் இல்லையா, நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில், அங்கே போலீஸோட இதை இழுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து போலீஸ்காரங்க வந்து ட்ராமா பண்ணி ஏமாற்றிட்டாங்க. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் தான் வந்து வேண்டான்னு சொன்னோம், போலீஸ்காரங்க தான் இல்லை வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அது ஒரு பெரிய ட்ராமாவாக செட் பண்ணி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜை வைக்கிறார் இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து செய்திகளும் சரி, அன்னைக்கு வந்து விஷுவல்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஐஜி, கலெக்டர் அவங்கெல்லாம் கொடுத்த விளக்கத்துலையும் சரி, நாங்கள் முன்னாடியே சொன்னோம், அவங்க தான் நிற்காமல் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனா முதற்கொண்டு அங்கே ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள்கிட்டலாம் சொன்னோம், அவங்க கேட்கல, எங்கள் பாயிண்ட்டாக தான் அங்கே இருந்தால் தான் கவரேஜ் கிடைக்கும், மைக்கு வேலை செய்யும், இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஏற்கனவே. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, அப்போ போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ அந்த போலீஸ் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்? அவங்க எல்லாருக்கும் பதவி மாற்றம் பண்ணி கொடுத்தாரு, வெவ்வேறு இடங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ அமுதா ஐஏஎஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை சொன்னவங்க. அப்போ செந்தில் பாலாஜி மட்டும் காரணம்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான் காரணம்னு அவங்க சொல்லலை. இப்போ கடந்த காலத்தில் இந்த போலீஸாரும் காரணங்கிறாங்க. அந்த போலீஸோட மந்திரியாக இன்றைக்கி இருக்கிறது தான் முதல்வர் விஜய். அப்போ அந்த போலீஸார் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு ஒரு கேள்வி. ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு, நல்ல பதவிகள் கொடுத்துருக்காரு, நல்ல இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணது குண்டோட மாற்றம் அப்படிலாம் செய்தி பார்த்தோம். அதெல்லாம் யாருன்னா டிஎஸ்பியிலேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் 8 கான்ஸ்டபிள் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு குரூப் அப்படியே மாற்றிருக்காரு ஒழிஞ்சு, அதுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஒரு ஹப் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றம் தான் கிடச்சிருக்கு, அவங்களாம் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காரு. அப்படி கடந்த காலங்களில் தவறு செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சும் இன்னமும் அந்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதில் ஒரு காரணம் சொல்லுவாங்க, அந்த வழக்கு சிபிஐயில் இருக்குது, நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு. அப்போ வழக்கு சிபிஐயில் இருக்குன்னா அதை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க, அதை ஏன் சதி குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த வழக்கு அந்த சாட்சிகளை நீர்த்து போக செய்கிற வேலை தானே இது. அப்படி தானே இந்த விஷயங்கள் பார்க்கப்படும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கான்ஸ்டபிள் முதல்ல கொண்டு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு. பொதுவாக அரசாங்க பதவியில் எந்த பதவியில் இருந்தாலும் சரி தான், இந்த லஞ்சம் வாங்குறவங்க ஊழல் வாங்குறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியர்கள் தான் மாட்டுவாங்க, பெரிய ஆள்லாம் தப்பிச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க, தூய்மை பணியாளர்கள் தான் மாட்டுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஐஜியாக இருந்தார் நிர்மல்குமார் குரோஷி, அவர்லாம் வந்து இப்போ நல்ல பொசிஷனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, சேலத்தில் இருக்கிறார். திருச்சியிலையும் நல்ல பொசிஷனில் தான் இருந்தார். அவர் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதா சொன்னாங்க. அன்னைக்கு பெரம்பலூருக்கு அலாட் பண்ணதும் அவர் தான்.
அன்றைக்கி கரூருக்கு அந்த இதில் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ கண்ட்ரோலில் இருந்தது அவருடைய இதில் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா பெரம்பலூரில் ஒரு போலீஸ் நல்லவங்களாகவும் கரூரில் ஒரு போலீஸ் கெட்டவங்களாகவும் மாறுறாங்கன்னு புரியல. அங்கே டைம் முடிஞ்சு போச்சுன்னு பெரம்பலூரில் சொன்னாங்களாம். இல்லை விஜய் சொல்கிறாரு இல்லையா, ரெண்டாவது இவரும் வந்து டயர்ட் ஆகிட்டாரு அதனால் போயிட்டாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் முதல்வர் விஜய் சொல்கிறாரு பெரம்பலூரில் நல்லபடியாக பார்த்தாங்க, கூட்டம் இருக்குது, பேசாதீங்கன்னாங்க, நாங்கள் போயிட்டோம். ஆனால் கரூரில் வந்து நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கிறாரு. அப்போ போலீஸாரோட நோக்கம் என்னவாக இருந்திருக்கு, அரசோட நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா அது வந்து கூட்டமாக இருக்குது பேசாதீங்கன்னு அங்கே சொல்கிறவங்க இங்கே மட்டும் கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? இது விஜய் முதல்வரோடு சொல்லலாமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இதில் வந்து விசாரணைகள் தான் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அவங்களும் இதில் வாய் திறந்தால் தான் தெரியும். அது டிஎஸ்பி செல்வராஜுங்கிறது வராதிங்கன்னு போராடிட்டு இருந்தார் அப்படிங்கிற தகவலும் அப்போ வெளியாச்சு. இவங்க தான் முன்னேறி வந்தாங்க போது நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து இவர் ஆதவ் அர்ஜுன் வந்து போகலான்னு சொன்னார். அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பாயிண்ட் அதுதான், அந்த இடத்துல தான் போய் நிற்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் முன்னாடி போலாம். யாரும் வராதீங்க, கரண்ட் எல்லாம் இருக்கு. ஒரு காரணம். ரெண்டாவது காலையிலேருந்து நிற்க வச்சது. இன்றைக்கி வந்து கரூரில் இன்றைக்கி போனாங்கல்ல, அந்த டிவியில் ஒளிபரப்புனாங்கல்ல, அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்ததில்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிச்சுக்கிட்டாங்கல்ல. அவங்க பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கி மாதிரி தப்பு நடக்கக்கூடாத அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், வரவங்களுக்கு தேவையான தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நிழலில் இருக்கிற மாதிரி பண்ணிருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க, அன்னைக்கு நாங்கள் செஞ்ச தப்பு மாதிரி இன்னைக்கு நாங்கள் செய்யல, அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து அங்கே இருந்தவங்களுக்கு குடி தண்ணீரோ ஒரு இயற்கை பாதையை கைவிக்கிற அளவுக்கான அந்த வசதிகளோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நிற்பாருன்னா மக்கள் அந்த இடத்துல வந்து இத்தனை மணிக்கு வந்தோடனே போயிடுவாங்க, இதோ வந்துடுவாங்க, நம்ம போயிட போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தாங்க. இல்லை அதே மாதிரி அன்னைக்கு 5000 பேர் அப்படின்னு சொன்னால் அது இங்கே லிமிட் பண்ணுறாங்க எங்களை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இதே 5000 பேர் இவங்க வச்சுருக்காங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல நமக்கு. அது வெறுமனே பழைய அரசியலாக போகிறதா அல்லது உள்ளபடியே நடந்திருக்குன்னா விசாரணை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் இப்போ கனிமொழி சொல்கிறாங்க. என்னன்னா இவர் பேச்சை பார்த்துட்டு இப்போ கனிமொழிகிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க செய்தியாளர்கள், இந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்பொழுது பேசுவது தப்பு, என்ன பேசுகிறது அப்படிங்கிறதும் ஒரு இதாக இருக்குது. அதே நேரத்தில் அன்னைக்கு மக்களோட நின்றவர்கள் யார், ஓடியவர்கள் யாருங்கிறது மக்களுக்கே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நேரலை பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் 8 போல் மக்களை உள்ள அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 8 தான் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அந்த ரெண்டும் ஒரே பக்கத்தில் காலையில் மக்கள் அரங்கத்துக்குள்ள நுழையிற நேரத்துல தான் இவர் வீட்டுல இருந்தே கிளம்ப. போன வருஷம் சொல்றீங்க கரூர்ல, இப்போ இன்னைக்கு காலையில அது மாதிரி அதை கொஞ்சம் அதுவுமே இன்னும் கொஞ்சம் தள்ளி அவர் 12 மணிக்கு பேசுவார்னா ஒரு 10 மணிலேருந்து உள்ளே போங்க, 11 மணிலேருந்து உள்ளே போங்கன்னு சொன்னால் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அதுதான் சரியான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்த அஜெண்டா படி ஏறக்குறைய ஏதோ டைமுக்கு வந்துட்டார். லாஸ்ட் இயரில் பண்ணார்ல, ரொம்ப லேட்டாக வரதெல்லாம் இன்றைக்கி அவர் பண்ணல. லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு அப்படின்னா அதிலே பல குழப்பங்கள் இருக்குது. புஷியானந்த் என்ன சொன்னார், அந்த லொக்கேஷன் வேலுச்சாமிபுரத்துக்கு 12 மணிக்கு சார்பாக வந்துருவாருன்னு சொன்னார். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அந்த 12 மணிக்கு வந்துருவாருன்னு சொல்ற நம்பி தான் விடிய காலில இருந்தே பல பேர்லாம் திரண்டு பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது வேலுச்சாமிபுரம் எப்படிப்பட்ட இடம்னு தெரியும். தாவேகா சார்பில் பல இடங்கள் கேட்டிருக்காங்க. அந்த இடம் வந்து இன்னும் குறுகிய இடமா இருந்திருக்கு போய் தான் இந்த இடத்த வந்து போலீஸ்காரங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த புஷியானந்த் ஒத்துக்கிட்டதாகவும் சொன்னாங்க. ஆமா, அவரே சொன்னார் 12 மணிக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு. ரெண்டாவது பெரம்பலூர்ல வந்து எங்களுக்கு போலீஸார் அந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி கரூர்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் விஜய் அப்ப என்ன சொன்னார்னா, எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, ஸ்டாலின் சார் புரோட்டோகால்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால், அதன்படி எங்க போனாலும் தடை போடுறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அன்னைக்கு கரூர்ல நீங்க பேசவே கூடாதுன்னு தடுத்து நிறுத்திருந்தா அந்த கூட்டம் என்னவா இருக்கும், அது எப்படிப்பட்ட விஷயமா அவர் ப்ரமோட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருப்பாருங்கிறதும் நம்ம இப்போ இங்கிருந்து யோசிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தான் தெரியுது. ஆமாம், இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தாங்கல்லண்ணா, அமுது ஐஏஎஸ் கொடுத்தாரு, டேவிட்சன் தேவாசுரம் பேசினாரு. அவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அரசாங்கத்தோட வழக்கத்தை கொடுத்தாங்க. அதில் இன்னொரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். யார் அப்படின்னா செந்தில்குமார் ஐஏஎஸ், சுகாதாரத்துறை அதிகாரி.
அவர் தான் செயலாளர், ஹெல்த் செக்ரட்டரி இருந்தார். இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சிஎம் விஜயோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அவர் தான். அவர் வந்து அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி கரூரில் இறந்தவங்களோட உடல்கள் எல்லாமே வந்து சட்டப்படி என்ன நடைமுறை இருக்கோ அதன்படி தான் வந்து ஆட்டாப்சி பண்ணுறாங்க, அதன்படி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தெல்லாம் சொன்னாங்க. எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அப்போ என்ன சார்ஜ் வச்சாங்கன்னா, இவங்க வந்து அந்த அவசரமாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா வச்சிருந்த வக்கீலே ஒருத்தர் சொன்னார் என்னன்னா, அது எந்த பாடினே தெரில, எல்லா பாடியும் வந்து இதில் இறந்து தான் கணக்காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு குற்றச்சாட்டு வச்சார். எல்லாத்துக்கும் செந்தில்குமார் ஐஏஎஸ் தான் பதில் சொன்னார், இல்லை எல்லாம் லீகலாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் நேர்மையான அதிகாரம் இருக்க போய் தான் விஜய் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணியிருக்கார். அப்போ அவர் போய் சொல்லியிருப்பாரா போனாண்டு, அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை இங்கே. இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. இந்த 41 பேருங்கிறது கூட்டத்தில் வந்து தான் இறந்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேறு எந்த பாடியும் கொண்டு வந்து போடப்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மணிமண்டபம் அமைக்கிறது, அரசு பணி கொடுக்கறதெல்லாம் சர்ச்சையாக மாறி இருக்கு. நீதிமன்றம் தற்காலிக ஆமாம் பே சண்முகம் சொல்கிறாரு, எம்பி சுப்ராயன் சொல்கிறாரு இது வந்து கொடுத்துருக்க கூடாது, இது வந்து ஒரு தவறான விஷயம் தான், நேத்தியே கண்டிச்சாங்க. அதையும் தாண்டி அவர் செய்கிறாரு. நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து அதுக்கு தற்காலிகமான பணியாணை கொடுக்கலாம், கொடுக்கறதுல தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்கா பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவேக்கா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்ற நியாயமான கேள்வி எழுகிறது. இது வந்து சில தவறான முன்னுதாரணங்களுக்கும் ஆகிடும் அப்படிங்கிறது தான் அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்கிறது. இது கட்சி சார்பான அவர் இன்னொன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது போல் தனியார் நிறுவனத்தில் நீங்கள் இதை வாங்கி தந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். இறந்தது எதனால் இருந்தாங்கன்னா, ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து இறக்குறாங்கன்னா அப்போ அந்த கட்சி தானே ஓன் பண்ணணும். ஆல்ரெடி இந்த கட்சி நிவாரணம் கொடுத்துருக்கு, அன்றைய அரசு நிவாரணம் கொடுத்துருக்குன்னா அப்போ மறுபடியும் ஒரு அரசு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதற்காகவே படிக்கிறவங்க இப்போ இத்தனை 32 பேர் கொடுக்குறாங்க, வெவ்வேறு துறைகளில் கொடுக்குறாங்கன்னா அதற்காகவே குரூப் 4 படிக்கிறவங்க அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகுன்னு இன்னொரு தரப்புலையும் கேள்வி எழுப்பப்படுது. இல்லை, அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசு செயல்படுதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு வரலாறை பார்ப்பாங்க, முன்னுதாரணம் என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ தாவேக்கா கூட்டத்துக்கு போய் இறந்தாங்களோ, விஜயை பார்க்க இறந்தாங்களோ, அது தேவையில்ல. கூட்டத்துக்கு போய் 41 பேர் இறந்துட்டாங்க, அரசு வந்து பணியாணை வழங்கிருச்சு. நாளைக்கு எந்த கூட்டத்தில் அப்படி நடக்கக்கூடாது தான். எந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து யாராவது உயிரிழப்புகள் நடந்தால் அங்கேயும் இதை பண்ணுவாங்களா? அதுதான் இப்போ இன்னைக்கு கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த வேலை நியமனம் கொடுக்கறத பற்றி எதிர்த்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேயும் அதான் சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, அதுதான் மகாமகம் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க, ஸ்டெர்லைட் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, அதை தான் இப்போ வந்து இவங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி திசை திருப்பி மக்களை வந்து தங்களோட கேடயமாக வச்சுக்கிட்டு தான் இந்த தாவேக்கா அரசு செயல்படுது. கோர்ட்டில் கொடுத்தது என்னன்னா, இது வந்து தவறான முன்னுதாரணம் ஆயிரும், நாளைக்கு எந்த கூட்ட நெரிசல் அசம்பாவிதம் நடந்தாலும் அவங்க அரசு பணி கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற காரணமாக தான் வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க ஏதோ பணியாணைக்கே எதிர்ப்பு, தாவேக்கா அரசே செயல்பட விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான விஷயத்த சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இன்னைக்கு சிஎம் விஜயோட கரூர் பயணம் என்பது ஒரு பக்கம் அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க நேரில் பார்க்கறது அப்படின்னாலுமே, இன்னொரு பக்கம் மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா வரக்கூடிய இடைத்தேர்தல் தான். அந்த இடைத்தேர்தல் அப்படின்றதுக்கு அதுக்காக தான் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு யார் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, தாவேக்கா வச்சிருந்த எம்எல்ஏ அவங்களே விஜயோட கேரவானில் நின்று பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்ற மாதிரி அவங்களே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவரே கடைசியில் என்ன சொன்னார், அதை தான் சொன்னார், இடைத்தேர்தலுக்கு இது பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. அதாவது துக்கம் அனுசரிக்க வந்த மாதிரியோ இல்ல, அவர்கிட்ட துக்கம்லாம் இல்ல, இடைத்தேர்தலுக்கு அவருக்கு டைம் இப்பதான் கிடைச்சிருக்கு, இப்பயே பிரச்சாரத்தை முடிச்சுட்டா அடுத்த ஊருக்கு அப்போ போய்க்கலாங்கிற இதில் தான் வந்து இப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ணதுக்கு தான் ஒரு முறை தோக்கடிச்சிங்க, இனிமேல் எழுந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு அவங்கள அடிங்க. இல்லை, அது பிரச்சாரம் தானே. ஆமாம், அந்த பிரச்சாரத்தில் தான் ஈடுபடுறாரு. அப்போ கரூர்லேயே இடைத்தேர்தல் வரப்போகுது, பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னா அப்போ அது இடைத்தேர்தலாக தான் பார்க்க முடியும். இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரத்தை இப்போயே தொடங்கிட்டாங்க தாவேக்கா அப்படிங்கிறதான் பார்க்குற விஷயம். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஊழல் வழக்குகள் பற்றி, ஊழல் வாஷிங் மிஷின் பற்றி இதெல்லாம் சொன்னார். அதை யாரை கூட வச்சுட்டு சொல்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் 2 பேர் மேலேயுமே கேஸ் இருக்குது. அப்போ அவங்களாம் என்ன தீர்ந்து போன கட்சி, தீய கட்சின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களாம் எங்கே இருந்தாங்க? இத்தனை நாளாக தீர்ந்து போன கட்சியில் இருந்தவங்கலாம் இப்போ இங்கே வந்தவனையும்
நல்லவங்கள் ஆயிட்டாங்களா, அவங்க மேலே இந்த கேஸ்லாம் என்னாச்சு, அதெல்லாம் ஒரு இப்போ இதில் நீங்கள் சொல்கிறது இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்கள் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருந்தீங்கன்னா பதிலுக்கு பாட்டு பாடுவோம் அப்படிங்கிறாரு அவர். சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறது என்ன இது? கரூருக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறது, அதான் சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சது இல்லை, நல்லா படி நல்லா படி. ஆமாம், அசம்பிளியில் பேசலாம்னு சொல்கிறீங்க, பேசினா எந்திரிச்சு போயிடுறீங்க. அடுத்தது அதான் அதுவும் சொல்லியிருக்காரு, அடுத்த ரவுண்ட் கதை பூட்டிடுவாங்க, கதை பூட்டிடுவோம், யாரும் வெளிநடப்புலாம் செய்ய முடியாது, ஓட செய்ய முடியாது. ஆமாம், நீங்கள் என்ன பேசுகிறாரோ அதை காது கொடுத்து கேட்டு ஓட முடியாது, ஒளிய முடியாது. பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி நடக்கும். பார்ட்டி ஃபண்டுன்னு சிஎம் விஜய் பேசிட்டாரு. ஆனால் விஜயபாஸ்கர் இந்த குட்கா வழக்கில் அந்த பார்ட்டி ஃபண்ட் அதிமுக தான் கொடுத்ததா சொல்கிறார், அவரை சேர்த்து வச்சிருக்காரு. அப்போ எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுவார்? இதில் இன்னொரு விஷயம், அதை விட மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்களே வழக்கறிஞர் அணியில் காசு கேட்குறாங்க, அரசு வழக்கறிஞராக நியமிக்கிறது காசு கேட்குறாங்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்றாரு, ஒரு பைசா கூட ஊழலே நடக்கல, யாராச்சும் லஞ்சம் கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க எப்படி போயிடுவாங்களா? உதயகுமார் முன்னாள் அதிமுக அமைச்சர், அவர் நேற்று வீடியோ பேசியிருக்காரு, கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. மதுபானங்கள் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, ஆலைகள், தனியார் ஆலைகள்லாம் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மொத்தம் 800 கோடி அளவுக்கு பார்ட்டி ஃபண்டாக போயிருக்கு அப்படிங்கிறார் தாவேகாவுக்கு. இப்போ இந்த விஜய் பாயிண்ட் வச்சாலும் அன்னைக்கு லஞ்சம் அவங்க கொடுக்காதீங்க அப்படின்ட்டு, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எந்த சிஎம்ஏ வந்து போல்டாக பேசுனதில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, வரவேற்கத்தக்க தான். ஆனால் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். லஞ்சம் வாங்குறவங்க வாங்கலாம், கொடுக்காதீங்கன்னு சொன்னது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்? லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னா கொடுக்கறதான் தப்பா? லஞ்சம் வாங்குறது தப்பு கிடையாது. அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க. சிஎம் விஜயை நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, மக்கள்கிட்ட சொல்கிறது ஓகே, லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொன்ன தைரியம் கொடுக்குறீங்க, அது வரவேற்கத்தக்கதான். ஆனால் அரசாங்க அதிகாரத்திலே சொல்லணும்ல, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு டேரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா அதில் உறுதித்தன்மை இருக்கும். லஞ்சம் வாங்குறது நீங்கள் வந்து பெருசாக சொல்லலை, லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னா கேட்குறதே தப்பு தானே. அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்லை, அவர் எப்படின்னா ஐஜி உயர் அதிகாரினா நார்மலாக அது என்னது வலிக்காமல் ஹேண்டில் பண்ணுவார், ஏட்டுனா எங்கிட்ட தூக்கி போடுவார், அது மாதிரி தான். பதவி அதிகாரம் தான் உங்களை அப்படியே வச்சிருப்பார். ஒன்றுமே இல்லாத ஆள்கள் தானே, எளிய ஜனங்கள் தானே, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களோட பிரச்சனை. நாளைக்கு ரீல்ஸ் அவர் எது சொன்னாலும் அது ரீல்ஸ் ஆகுறதில்ல. ஒரு 10 இடத்துக்கு போய் மக்கள் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போடணுங்கிறேன், அப்போதான் வந்து அதோட இது தெரியும். இதில் இப்போ தொடர்ந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஊழல் இல்லாத ஒரு அரசு, ஒரு பைசா கூட ஊழல் வாங்காத ஒரு அரசுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ வழக்கறிஞர் துறை சார்ந்து அவங்க கட்சிக்காரங்களே ஊழல் பண்ணுறாங்க, காசு கேட்குறாங்க, காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தில் கூட்டணியாக விசிகா வந்து மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் ஒரு ஊழல் நடக்குது, அமைச்சர் ராஜீவோட மாமனார் சம்மந்தப்பட்டிருக்காருலாம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பவுடர், ஒரு அமைச்சர் வந்து பவுடர் பயன்படுத்தியிருக்காரு, உண்மையாக பொய்யாங்கிற விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏ கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் தொடர்பு இருக்கிறாருங்கிறாங்க. இது பற்றின எந்த ஒரு விளக்கமோ இது பற்றின எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம வழக்கம் போல் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும் பண்ணிட்டு போயிருக்காரு. இது வந்து எதிர்கட்சியாக இருந்தால் ஓகே, ஆளுங்கட்சியாக இருந்தால் பதிலும் சொல்லணும் தானே. எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறதோ அல்லது எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யறது மட்டுமே ஒரு அரசோட அரசியல் தெரியுமோ அதான பண்ண முடியும். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டமோட ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் இருக்குது. அதை வந்து தாவேகா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, தாவேகா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடிய வேலையை தான். அதாவது பாஜக ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை நோக்கி கேள்வி கேட்டால் காங்கிரஸ் பக்கம் திருப்புவாங்க. திமுக அதிமுகவும் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து விஜய் வந்து அந்த நரேட்டிவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. இல்லை, அவர் சொல்றது விஷயம் இல்லை, அவர் ஊழல் பத்தி பேசுறாரு, இவங்க சேர்ந்து பண்ணாங்க, ஏன்னா நிறைய பேர் மேல வழக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சொல்ற டோனும் சொல்ற விதமும் தான், சொல்ற லாங்குவேஜும் கொஞ்சம் சர்ச்சை. ஏன்னா இதுல என்னன்னா, ஸ்டாலினை சொல்றாரு சிஎம் மனநிலையிலேருந்து இறங்கி வாங்கன்னு. நீங்க ஆட்சியில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல நம்ம அவருக்கு சொல்லணும், நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, இன்னும் பிரச்சாரத்துக்கு போற மாதிரியே பேசிட்டு இருக்காதீங்க, சிஎம் பொறுப்புக்கு பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அவருக்கு. இல்லை, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, எம்ஆர் விஜயபாஸ்கரோட பேச்சு தான். அந்த குசேலன் படத்துல வடிவேலு நாங்க அண்ணனை தொட்டுட்டேன் பார்த்துட்டேன் பாருல, அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாரு. இவர் யாருங்கிறதே மறந்துட்டாரு. விஜய் கட்சி தொண்டர் மாதிரியே பேசுறாரு. இப்போதைக்கு தொண்டரா இருக்கலாம், அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. எம்ஜிஆர் வழி, அதிமுக, ஜெயலலிதா வழின்னு வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி கீழே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புசியானந்த் கீழே ஒர்க் பண்றாரு. அந்த கிரைட்டீரியா ஏன் பிடிக்கல, இந்த கிரைட்டீரியா ஏன் பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது விஜய் கூட போட்டோ எடுத்தது இல்லாம ஒரு சாதனை. அவருக்கு தான் அடுத்த சீட் உறுதியாயிருச்சு. அதான் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்களா, இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் தான் இது. அது உறுதி செய்யும் வகையில் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும்
கூட்டு களவாணிகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்ன வருது அப்படின்னா, இடைத்தேர்தல் வருது பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதை வந்து இப்போ உடைக்கிறதுக்காக தான் இது. ஒருவேளை அதிமுக புறக்கணிக்குது இந்த இடைத்தேர்தலை, இல்லை திமுக இந்த தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த மாதிரி முடிவு எடுக்காம, ஏன்னா எடுத்தாங்கன்னா அப்போ திமுக எடுக்குது அப்படின்னா அது அதிமுக நிற்குதுன்னா அதுக்கு ஆதரவு அதிமுக, அதிமுக நிற்கல திமுக நிற்குதுன்னா அதிமுக வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண போவோம் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. அதனால தான் அவர் வந்து 2 பேரும் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு யுக்தியால் தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அது இப்போவே போனால் தான் சரி வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு. ஆமாம், ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரூர் விவகாரம் தீர்ந்துடாமல் வச்சுக்கிறது தான் தாவேக்கோட அஜெண்டா. இல்லை, இது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு ஒன்று வருது அப்படின்னா அதை பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இல்லை, இது உருவாக்குறது அவங்க தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ஆதவர்ஜுனா இதே மாதிரி பேசுகிறாரு, போலீஸார் தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ இதில் வந்து இப்போ திமுக தான் இதை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும், அது நமக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அது எப்படி தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸாக வைக்கிறது அப்படிங்கிறத அவங்க திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்த்தது. ஏற்கனவே இது போல் அவங்க பேசியது பார்த்தது எல்லாமே இதுதான். இதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, ரொம்ப வருத்தப்பட்டேன், இதனால் ரொம்ப மனத்தில் வலியும் வேதனையும் நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் திமுக சதி பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த திமுக சதி பண்ணிடுச்சுல்ல, அப்போ நாம் அங்கே இருந்திருக்கணும்ல, அவங்க பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கணும்ல, அந்த மக்களை போய் சந்திச்சிருக்கணும்ல. அதுக்கப்புறமாச்சும் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாள், 286 நாள் கழிச்சு 9 மாதம் கழிச்சு தான் பார்க்க முடியுது அப்படின்னா, அவ்வளோ மனவலியோடு இருந்தோம்னா போய் நீங்கள் ஓடி போயிட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்க. ஆமாம், கோலாலம்பூரில் போயிட்டு படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அடுத்த வாரத்தை மறந்து போச்சுன்னு பேப்பரை பார்த்தாரு, அதை பார்த்தீங்களா? ஆமாம், கரூர். ஏன்னா அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாரோ எழுதி கொடுத்தாங்களோ, பேசுறத பேசினாரு, அடுத்த வார்த்தை மறந்தவனே பேப்பரை பார்த்தாரு, அவ்வளவுதான். இப்போ திமுக பண்றது எல்லாம் வந்து ஆனா அதை எப்படி கை கொடுத்துட்டு இருக்குன்னு பார்த்து படிச்சதே தெரியாம எமோஷனலா கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாரு, பாத்தீங்களா? ஏன்னா அப்பவே பேசப்பட்டது திமுக பண்றதெல்லாம் விஜய்க்கு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. எப்போ திமுக சுப்ரீம் கோர்ட் அணுகுனாங்களோ, எப்போ அந்த மனு தள்ளுபடி பண்ணப்பட்டதோ அப்பவே நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, திமுக சதி பண்றாங்க, கரூர் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதை வந்து நீ கிளியர் கட்டா விஜய் பேசினார். அதெல்லாம் மக்கள் இடத்துல ஒர்க் அவுட் ஆக தான் செய்யுது. அப்போ இடைத்தேர்தல் வரும்போது அவர் வைக்கக்கூடிய சேலஞ்ச் இதுதான். அண்ணா சொன்னது மாதிரி திமுக அதிமுக யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் இன்னொருத்தருக்கு ஆதரவா முடியும். அப்ப 2 பேருமே வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. அது எப்படி எந்த ஸ்கேல்ல வச்சு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா, இடைத்தேர்தல் வச்சு தான் பாக்குறாங்களே பசங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்கிரீன்ல வச்சு அப்போ எம்ஆர் விஜய் கூட என் பேரை வந்து சொன்னாப்ல அப்படிங்கிறது. ஆனா இதெல்லாம் இடைத்தேர்தலை தான் பிரதிபலிக்கும். விஜய் தூய சக்தியா இருந்த வரைக்கும் மக்கள் ஆதரிச்சாங்க. இப்போ தூய சக்தியா கலப்பட சக்தியான்னு பார்க்கணும். இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கதம்ப கட்சியா தான் இருக்காரு. இடைத்தேர்தலில் மக்கள் அவர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். அதற்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. ஆனால் அதற்குள்ளேயே ஒரு இமேஜ் வந்து செட் செய்யப்படுது விஜய்க்காக. அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, திமுக தடுமாறுது, திணறுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் தொடர்ந்து இந்த மாதிரியாகவும் பார்க்கப்பட்டு வருதுங்கிற. இல்லை, கரூர் சம்பவம் துயர சம்பவம் தான், அதில் வந்து நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அங்கே இறந்தவர்கள் எல்லாருமே அனுதாபப்படுறோம். அதை வந்து இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பிஜேபிக்கு ஒரு ராமர் கோயில், தாவேக்காவுக்கு ஒரு கரூர் சம்பவம். அவங்க பிஜேபி ராமர் கோயில் கட்டுற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரச்சனை முடிஞ்சவனே அடுத்த கோயிலுக்கு போயிட்டாங்க. அது மாதிரி இவங்க ஜெயிக்கிற வரைக்கும் கரூர் சம்பவத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராமர் கோயில மறுபடியும் பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. அந்த பிரச்சனை வேற பிரச்சனை, அது வேற பிரச்சனை சார், அது அவங்களே பண்ண பிரச்சனை. ராமர் கோயில கட்டி முடிச்சவனையும் அந்த தொகுதியிலேயே தோத்து போயிருச்சு பிஜேபி. அப்படிங்கிறப்ப இவங்களும் கரூர்ல தாவேகா ஜெயிக்கிற வரைக்கும் அதிமுக தான் ஜெயிச்சிச்சு. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுமே சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, ஜெயிச்சவர் தூக்கி வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த தேர்தல்களையும் சரி, அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் கரூர் சம்பவத்தை அவங்களுக்கு இதுவாகவே கட்டமைச்சுக்கிட்டே எடுத்துட்டு போவாங்க. இல்லை, ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கிறாரு. அப்போ இவர் போய் பேசி இதோட மணிக்கணக்காக பேசுனது திருவாரூர், வேதாரண்யம் இங்கெல்லாம் பேசுறாரு. விக்கிரவாண்டி, விழுப்புரம், கன்னியாகுமரி எல்லாம் பேசியிருந்தாரு. அப்ப அங்க எல்லாம் ஏன் கொத்து பரோட்டா போட முடியலன்னு தெரியல இவரால. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.